Welcome students. Today's class 11th Maths Chapter 5 Binomial Theorem Sequence and Series. Already we learned in previous class Binomial Theorem in first exercise. So நம்ம the first exercise Binomial Theorem என்ன பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா the coefficient of x power 1 2 constant term and middle term. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய பைனாமியல் தியரம் யூஸ் பண்ணிட்டு நாம் பார்த்துருந்தோம். செகண்ட் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். தேர்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா சீரீஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நான் ஃபோர்த் எக்ஸசைஸ் இந்த எக்ஸசைஸை பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சம் ஸ்பெஷல் டைப் ஆஃப் ஃபைனைட் சீரீஸ். இந்த ஃபைனைட் சீரீஸ் ஸ்பெஷல் நம்ம எதில் ஃபார்முலா யூஸ் பண்ணியிருந்தோம். 1 + that is sum of the first n நேச்சுரல் அப்படின்னா n into n plus 1/2. அதே மாதிரி சம்மேஷன் ஆஃப் த ஸ்கொயர் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் அப்படின்னா n into n plus 1 into 2n plus 1 divided by 6. கியூப் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா n into n plus 1 divided by 2 the whole cube. ஸோ இந்த இன்ஃபைனைட் சீரீஸ் பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன்ஃபைனைட் ஜாமெட்ரி சீரீஸ் பார்த்தீங்கன்னா 1 + that is பார்த்தீங்கன்னா x0 + x1 + up to etc x power n அப்படின்றதுன்னா 1/1 - xக்கான ஃபார்முலா 1 + x + x² + x³ + etc போயிட்டே இருக்கும். அதே மாதிரி 1/1 + xனா 1 - x + x² - x கண்டுபிடிட்டே இருக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1/2 - x e power x இந்த ஃபார்முலாலே உங்களுக்கு எதில் எக்ஸிஸ்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் x < 1. ஸோ இது பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் x < 1 இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல முடியும். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் கன்வெர்ஜஸ் ஆகாது. ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸசைஸ் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்ஃபைனைட் அர்த்தமெட்டிக். ஸோ இன்ஃபைனைட் அர்த்தமெட்டிக் ஜாமெட்ரிக் சீரீஸ் நான் எப்படின்னா அர்த்தமெட்டிக் ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கான சீரீஸ்க்கான ஃபார்முலா Sn = a/1 - r plus d/dr/1 - r². நம்மளுக்கு அர்த்தமெட்டிக் ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் இருக்குது. அது வந்து ஃபைனைட் இருந்தால் பார்த்துருப்போம். இது இன்ஃபைனைட்டில் போய் நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா a/1 - r plus dr/1 - r². ஃபார் எக்ஸாம்பிள் இது பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த சம் கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏ கண்டுபிடிச்சிக்கலாம், டி ஆர் இது வந்து அர்த்தமெட்ரிக் ஜாமெட்ரிக் சீரீஸ்னு தெரியும். ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா a/1 - r plus dr/1 - r². இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த சம். இது பார்சியல் ஃப்ராக்ஷனாக பிரிக்கிறதுங்க. இந்த மாதிரி சம் ஆஃப் த 2 டைம்ஸ் பார்சியல் ஃப்ராக்ஷனாக பிரித்து அந்த மாதிரி போடுறது போது இந்த எக்ஸசைஸில் உங்களுக்கு இது கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு நமக்கு பைனாமியல் தியரத்துடைய ரேஷனலைஸ் தியரம் தெரியும். 1 + x the whole power என்னுடைய ஃபார்முலா 1 + nx plus n into n minus 1 divided by 2 factorial into x² plus n into n minus 1 into n minus 2 divided by 3 factorial into x³ plus etc போயிட்டே இருக்கும். For a real numbers x satisfying modulus of x less than 1 modulus of less than 1 இடத்துல இது satisfy பண்ணும். ஸோ இதுக்கான ஃபார்முலா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். எக்ஸுக்கு பதில் மைனஸஸ் ரீப்ளேஸ் பண்ணால் என்னென்னு பார்த்துருக்கோம். ஸோ அப்போ எக்ஸுக்கு பதில் மைனஸஸ் ரீப்ளேஸ் பண்ணால் 1 - nx plus n into n minus 1/2 factorial into x² minus n into n minus 1 n minus 2/3 factorial into x³ கண்டுபிடிட்டே இருக்கும். அதே மாதிரி இந்த 1 + x பவர் n பவர் அவருடைய ப்ளஸ் n பதில் மைனஸ் n சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும். அதேமாதிரி இந்த ஃபார்முலாவில் ப்ளஸ் n பதில் மைனஸ் n சப்ஸ்டிட் பண்ண என்ன அவர்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ளஸ் n மைனஸ் n போட்டோம்னா 1 + x the whole power minus n ஃபார்முலா 1 - nx plus n into n plus 1 divided by 2 factorial into x² minus n into n plus 1 into n plus 2 divided by 3 factorial into x² கிடைக்கும். போத்துமே மைனஸ் இருக்குது உங்களுக்கு இந்த ஃபார்முலா வரும். ஸோ இதே ஃபார்முலாவை நம்மளுக்கு n-க்கு -1 n-க்கு 2 போட்டிங்கன்னா பாருங்கள். கோல் ஃபார்முலாவில் n-ங்கிற இடத்துல +1 போட்டால் என்ன கிடைக்கும். அதேமாதிரி n-ங்கிற இடத்துல 2 யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கு. இது எல்லாமே எப்போ லை ஆகுதுன்னா மாடுலஸ் ஆஃப் x < 1 இருக்கிற உங்களுக்கு ஃபுல்லாகவே லை ஆகும். நெக்ஸ்ட்டு e பவர் xக்கான ஃபார்முலா தெரியும். 1 + x/1 factorial plus x²/2 factorial plus s³/3 factorial போயிட்டே இருக்கும். ஈக்கு வரை நம்ம x/1 போட்டு இந்த ஃபார்முலா கிடைக்கும். இது e பவர் -xனா ப்ளஸ் மைனஸ் ஆல்டர்னேட்டாக போகும். 1 - x/1 factorial plus x²/2 factorial minus s³/3 factorial போயிட்டே இருக்கும். இப்போ இதில் நம்ம e பவர் xையும் e பவர் -xையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ளஸ் மைனஸ் டைம்லாம் கேன்சல் ஆகுங்களா. அப்படி கேன்சல் ஆகிடும் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா
2 times வரும் 2 times of 1 plus x square by 2 factorial x power 4 by 4 factorial x power 6 by 6 factorial அந்த மல்டிபிள் இருக்கிற 2 இங்கே கொண்டு தான் டிவைடில் மாறிடும். அப்போ e power x plus e power minus s by 2 அப்படிங்கிறது 1 plus x square divided by 2 factorial x power 4 divided by 4 x power 6 divided by 6. சப்போஸ் இதை செப்பரேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் டைம் கிடைக்கும். இது எக்ஸோடைய பவர் ஈவனாக கிடைக்கிறது கிடைச்சிங்களா, எக்ஸோடைய பவர் ஆடாக வருது பார்த்தீங்கன்னா எக்ஸ் டிவைட் பை 1 ஃபேக்டோரியல் எக்ஸ் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் எக்ஸ் பவர் 5 பை 5 ஃபேக்டோரியல் உங்களுக்கு எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணுறது கிடைக்கும். ஸோ இது எக்ஸுங்கிறதுல 1 மைனஸ் 1 யூஸ் பண்ண தட் இஸ் இந்த எக்ஸுக்கு 1 யூஸ் பண்ண என்ன வரும்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா இருக்குது. சப்போஸ் e பவர் 2xனா உங்களுக்கு நம்மளுக்கு x divided by 1 factorial இருக்கிற நமக்கு 2x divided by 1 factorial 2x square divided by 2 factorial 2x2 divided by 3 factorial உங்களுக்கு கம்மி ஆகிட்டே இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா லாகரிதமிக் சீரிஸ். இந்த லாகரிதமிக் சீரிஸ் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ் ஆஃப் x லெஸ் தென் 1 இடத்துல உங்களுக்கு கன்வர்ஜஸ் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் 1 plus xக்கான ஃபார்முலா x minus x square by 2 plus x cube by 3 minus x power 4. சப்போஸ் log of 1 minus s அப்படின்னா ஆல் டைம் மைனஸ் வரும். மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3 மைனஸ் எக்ஸ் பை 4 பை 4. இது ரெண்டையும் நம்ம செப்பரேட் பண்ணால் லாக் ஏ மைனஸ் லாக் பிங்கிற ஃபார்முலா உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ செப்பரேட் பண்ணால் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 எக்ஸ் பவர் 5 பை 5 கிடச்சிடும். சப்போஸ் இது ஃபார்முலா வெரி இம்பார்ட்டன்ட், இதை கொஞ்சம் யூஸ் பண்ணி சம் போனால் லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை 1 மைனஸ் எக்ஸ்ங்கிறது 2 into x plus x cube by 3 plus x power 5 by 5 plus x கண்டு ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த எக்ஸைஸ் 5.4 எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். நம்ம இந்த எக்ஸைஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ் மட்டும் ஜஸ்ட் ஈகர் பண்ணியிருக்கு. இப்போ பைனாமியல் தியரம் அண்ட் ரேஷனல்ஸ் ப்ரோசஸ்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். 1 plus x the whole power என்னுடைய ஃபார்முலா. ஸோ இதை கொஞ்சம் ஞாபகம் வச்சு காட்டேன். இந்த ஃபஸ்ட்டும் 4ம் பாருங்கள், போத்துமே ப்ளஸ் 6 பவர்லேயும் ப்ளஸ் என்ன, இங்கேயும் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பவரில் மைனஸ் வந்து எல்லா டைமும் உங்களுக்கு ப்ளஸ் வரும். 1 ப்ளஸ் என்எக்ஸ் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன வரும் ப்ளஸ் வரும். சப்போஸ் உங்களுக்கு ஒரு ப்ளஸ் ஒரு மைனஸ் உங்களுக்கு வந்தது அப்படின்னா ஆல்டர்னேட்டாக ப்ளஸ் மைனஸ் மாறிட்டே போகும். தட் இஸ் பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் என்எக்ஸு ப்ளஸ்ஸு மைனஸு இங்கே மைனஸ் ப்ளஸ் மைனஸ் உங்களுக்கு என்னென்னா ஆல்டர்னேட்டாக போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ளஸ் என் பவரில் ப்ளஸ் என் இருக்கிற என் இன்ட்டு என் மைனஸ் 1 என் மைனஸ் 2 என் மைனஸ் 3 உங்களுக்கு போகும். சப்போஸ் பவரில் உங்களுக்கு மைனஸ் என் வரையில் என் இன்ட்டு என் ப்ளஸ் 1 என் ப்ளஸ் 2 உங்களுக்கு போயிட்டே இருக்கும். என் ப்ளஸ் 1 இன்ட்டு என் ப்ளஸ் 2 இன்ட்டு என் ப்ளஸ் 3 போயிட்டே இருக்கும். ஸோ இதை மட்டும் கரெக்டாக டிஃபர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பவரில் ப்ளஸ் என் வரையில் என் மைனஸ் 1 என் மைனஸ் 2 என் மைனஸ் 3 போகும். பவரில் மைனஸ் என் இருந்ததுன்னா என் ப்ளஸ் 1 என் ப்ளஸ் 2 கம்மியாகிட்டே இருக்கும். ஸோ இந்த எபோவ் ஃபார்முலாவில் என்க்கு பதில் 1 போட்டு சப்ஸ்டிட் பண்ணால் 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் வரும். 2 அதே மாதிரி போர்மே மைனஸ் இருக்குது உங்களுக்கு ப்ளஸில் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். பவரில் 2 இருக்கிற 2x ப்ளஸ் 3x ஸ்கொயர் ப்ளஸ் 4x கண்டினியூட்டியாக இருக்கும். 1 plus x the whole power minus 2 ना 1 minus 2x plus 3x square minus 4x cube plus x run போயிடும். modulus of x பார்த்தீங்கன்னா less than 1. இதே மாதிரி நம்ம எக்ஸ்போனன்ட் சீரிஸ் பார்த்துருந்தோம். e power s கான ஃபார்முலா e power minus 6 போத் ஆட் பண்ண வரும் போத் சப்ராக்ட் பண்ண வரும்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாகரிதமிக் சீரிஸில் log of 1 plus x கான ஃபார்முலா log of 1 minus x கான ஃபார்முலா போத்துமே சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா பார்த்துருந்தோம். சரிங்களா, இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு ரீகால் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸசைஸ் போடலாம். எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங் in ascending power of x, find the condition of x which the binomial expansion is varied. இது எப்போ நம்மளுக்கு வேரிட் ஆகுன்னு சொல்லி ஃபைன் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1/5 + x நம்மளுக்கு 1/1 + x the whole power என்ன ஃபார்முலா இருக்கலாம் 1 + x the whole power ஃபார்முலா இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே 1 வேணும் அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் என்ன இருக்கோ அதை அப்படியே அவுட்டர் எடுத்துக்கலாம். அப்போ 1 டிவைடட் பை டினாமினேட்டர் அப்படியே கான்ஸ்டன்ட் 5 அவுட்டர் எடுத்துக்கிங்கன்னா 1 + x / 5 எடுத்துக்கலாம். இது அப்படியே நியூமரேட்டரில் மாற்றிங்கன்னா எக்ஸ் இன்வர்ஸ்ன்னு கிடைக்குங்களா. அப்போ 1 + x / 5 த ஹோல் இன்வர்ஸ்ன்னு ஃபார்முலா வந்துடும். ஸோ 1 + x த ஹோல் இன்வர்ஸ்க்கான ஃபார்முலா 1 - x + x² - x³ + எக்ஸெட்ரா கண்டினியூட்டி இருக்கும். ஸோ 1 / 1/5 இன்ட்டு நம்மளோட ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா 1 - x / 5 + x தட் இஸ் 1 - x + x² - x³ இடத்துல எக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணிங்கன்னா x/5 ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா 1 - x / 5 plus x by 5 the whole square minus x by 5 the whole cube plus x கண்டினியூட்டி இருக்கும். ஸோ இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ண அப்படின்னா x square by 25 x cube by 125 கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ascending power of x கண்டுபிடிச்சிட்டு find the condition of x which the binomial theorem expresses varied.
நம்மளுக்கு 1 + x the whole power என்னன்னு இருந்ததுன்னா ஃபார்முலா என்ன வரும்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1 உங்களுக்கு வேற இல்லைங்களா. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்கோ அது என்னவா இருக்குன்னா லெஸ் தென் 1 இருக்கும் மாடுலஸ். அப்படி பார்க்க நம்மளுக்கு இந்த கொஸ்டினில் நம்மளுக்கு என்ன வரும்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பை 5 பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 இருக்கும். ஸோ மாடுலஸ் செப்பரேட்டாக பிரிச்சிங்கன்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பை 5 லெஸ் தென் 1, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் உங்களுக்கு என்ன வரும்னா லெஸ் தென் 5 வரும். ஸோ அதை டேட்டா போட்டிருக்கு. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 5 இருக்கையில் இந்த எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா வேறு இடம் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சப்டிஷன் 2 / 3 + 4x the whole square. ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1/1 வரும். தட் இஸ் நம்ம 3 ஸ்கொயர் அவுட்டர் எடுத்துக்கலாம். 3 அவுட்டர் எடுக்கணும். அவங்க பவரில் ஸ்கொயருக்கு அப்போ 3 ஸ்கொயர் அவுட்டர் எடுத்துட்டோம் அப்படின்னா 1 + 4/3x the whole square கிடைச்சிருங்க. இது பார்த்தீங்கன்னா 1 + 4/3x the whole square கிடைக்கும். இந்த டினாமினேட்டர் ப்ராக்கெட் டைம் நியூமரேட்டர் பார்த்தா பவரில் -1 வந்துடும். ஸோ -2. அப்போ 2/9 × 1 + 4/3x பவர் -2. ஸோ இப்போ நம்ம 1 + x the whole power -2க்கான ஃபார்முலா தெரியும். 1 - 2s + 3x² ப்ளஸ் எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 2/9 × 1 - 2x 2 × x² 4/3x ப்ளஸ் 3x², 4/3x² -4x³ கண்ணிட்டே இருக்கும். ஸோ இது அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்போ எக்ஸ் வந்து மாடுலஸ் ஆஃப் 4/3x பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1. இது வந்து மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா 3/4 சேஞ்ச் ஆயிடும். நெக்ஸ்ட்டு தேர்டு சப்டிவிஷன் 5 + x² whole power 2/3. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 5 power 2/3 அவுட்டர் எடுக்கலாம். 5ங்கிறது கான்ஸ்டன்ட் அவுட்டர் எடுத்துடலாம். அப்போ 5 power 2/3 எடுத்துட்டோம்னா 1 + x² / 5 the whole power 2/3. ஸோ 1 + x the whole power என்னக்கான ஃபார்முலா 1 + nx + n × n-1/2 ஃபேக்டோரியல் x² கண்டிப்பாக இருக்கும். அப்போ 1 + nx 2/3 × x² / 5 n × n-1 2/3 × 2/3 - 1/2 ஃபேக்டோரியல் x², n × n-1 × n-2/3 ஃபேக்டோரியல் x³ கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 2x² / 15. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா நீங்கள் -1/3 கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா x⁴ / 25. இங்கே பார்த்தீங்கன்னா -1/3 -4/3. இதை சிம்பிளை பண்ணால் x⁴ / 125 கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 + 2x² / 15. இதை அப்படியே சிம்பிளை பண்ணால் -x⁴ / 225. இங்கே 4x⁴ / 8 v1 × 125 ப்ளஸ் எக்ஸட்ரா. இட் இஸ் வேலிட். இது எப்போ வேலிட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் 1ங்களா. அப்போ மாடுலஸ் ஆஃப் x² 5 பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 இருக்கும். அப்போ மாடுலஸ் ஆஃப் x² லெஸ் தென் 5ங்கிறது உங்களுக்கு வேலிடான கண்டிஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஒன் x + 2 whole power -2/3. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 + x கான்ஸ்டன்ட் 2 அப்படியே அவுட் எடுத்துக்கலாம். 2 power -2/3 வந்துடும். அப்போ 1 ப்ளஸ் நம்மளுக்கு என்ன ஆகும்னா x/2 the whole power -2/3. 1 + x the whole power -nக்கான ஃபார்முலா 1 - nx + n × n+1/2 ஃபேக்டோரியல் × x² ப்ளஸ் எக்ஸட்ரா கண்டிப்பாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 1 - nx n² 2/3 x² x/2 n × n+1 2/3 × 2/3 + 1/2 ஃபேக்டோரியல் × x/2 the whole square ப்ளஸ் எக்ஸட்ரா கண்டிப்பாக இருக்கும். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா x/3. இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா 2/3 × 5/3/2 x² / 4. ஃபர்தர் சிம்பிளை பண்ணி உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1 - x/3 + 5x² / 36 - எக்ஸட்ரான்னு போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு இந்த மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1. தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் x/2 லெஸ் தென் 1. இது வந்து மாடுலஸ் ஆஃப் x இஸ் லெஸ் தென் 2ங்கிறது உங்களுக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ஃபைண்ட் கியூப் ரூட் ஆஃப் 1001 அப்ராக்சிமேட்லி. நம்ம இதனுடைய வேல்யூ ஃபைன் பண்ணணும். 2 டெசிமல் அப் டு கரெக்டாக கொண்டு யூஸ் பண்ணியிருக்கோம். கியூப் ரூட் ஆஃப் 1 அப்படின்னா 1001 எப்படி எழுதிக்கலாம் 1 + 1000 1000 + 1 the whole power 1/3 எழுதிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா இந்த 1000 நம்ம அவுட் எடுத்துட்டோம். 1000 power 1/3 ப்ளஸ் இன்ட்டு 1 + 1/1000 the whole power 1/3 கிடச்சிருங்க. ஸோ அது பார்த்து 1000 + 1 எழுதிக்கலாம். 1000 power 1/3 அவுட் எடுத்துட்டோம். 1 + 1/1000 whole power 1/3. இதில் கியூப் ரூட் எடுத்துனா 10 கிடச்சிடும். இது 1 + x the whole power என்னுடைய ஃபார்முலா 1 + nx + n × n-1/2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் n × n-1/3 ஃபேக்டோரியல் 2 ஃபேக்டோரியல் x² போயிட்டே இருக்கும். நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
1 plus x the whole power என்னடா modulus of x less than 1 that is x உடைய வேல்யூ 1 minus 1 plus 1 மட்டும் இருந்தால் போதும். அதுக்கு மேலே நம்ம எடுத்தோம்னா வேலிட் ஆகாது. ஆனால் நம்ம இப்படியே நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிட்டோம் 1 plus x. அப்போ எக்ஸுக்கு வந்து உங்களுக்கு என்ன வேணால் 1000 கிடச்சிடும். அப்போ 1000 வரையில் உங்களுக்கு modulus of x less than 1 இருக்காது. ஸோ அப்போ மட்டும் தான் இந்த தேரம் வேலிட் ஆகும். ஸோ அப்போ பார்க்க உங்களுக்கு என்ன வரும்னா இந்த 1000 நம்ம அவுட் எடுத்து 1/1000 நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 0.001 கிடச்சிருங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லெஸ் தான் 1ங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம் இப்படி எடுத்துருக்கு. நீங்கள் நினைக்கிற இந்த இடத்துல 1 plus x the whole power என்கிற ஃபார்மேட்லேயே இருக்குல்ல, நம்ம அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சிருக்கலாம். பட் யூஸ் பண்ண முடியாது. எக்ஸுங்கிறது மாடலஸ் ஆஃப் லெஸ் தென் 1 சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ அடுத்து பார்க்கல ஃபார்முலா 1 plus x the whole power என்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கல 1 plus nx 1/3 into 1/1000 n into n minus 1 1/3 into 1 minus 1 divided by 2 factorial into x square 1/1000 the whole square. ஸோ இதை ஃபர்தர் சிம்ப்ளை பண்ணிடுங்க. இதை சிம்ப்ளை பண்ண 1/3000 இதை சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 1/3 into -2/3/2 கிடச்சிடும். ஸோ இங்கே ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஆல்ரெடி 3 0 ஸ்கொயர் பண்ண முடியாது 6 0 சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிடுறேன் 0.00033 போயிட்டே இருக்கும். இது 0. உங்களுக்கு என்னன்னா 2 4 5 6 0 11 11 போயிட்டே இருக்கும். ஸோ ரெண்டே ஆட் பண்ணிவிட்டு சப்ரேட் பண்ணிங்கன்னா 10. that is 1.00033 கிடச்சிடும். இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணிடுறேன் 10.003 வந்துங்க. சரி ஆச்சுங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். third one, prove that cube root of x cube plus 6 minus cube root of x cube plus 6 is approximately is equal to 1/x square. அப்ராக்சிமேட்னா 1/x ஸ்கொயர்ங்கிற டைம் வரைக்கும் நீங்கள் ஃபைன் பண்ணால் போதும். அதுக்கு மேலே உங்களுக்கு தேவை x is sufficiently large. ஸோ அப்போ எது ஹையஸ்ட்டாக இருக்கோ அதான் அதை அவுட்டர் எடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 plus x the whole power இல்லை ஃபஸ்ட் லாம் ஃபுல்லாகவே கான்ஸ்டன்ட் தான் கொடுத்துருக்கு. ஸோ அப்போ கான்ஸ்டன்ட் ஹையஸ்ட் ஆகிட்டு கான்ஸ்டன்ட் அவுட் எடுத்துருக்கு. இப்போ எக்ஸ் இஸ் லார்ஜ்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ் இஸ் லார்ஜ்னா எக்ஸ் தான் ஹையஸ்ட். அப்போ எக்ஸ் தான் அவுட்டர் எடுக்கணும், கான்ஸ்டன்ட் எடுக்கக்கூடாது. கியூப் ரூட் அப்படின்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 6 the whole power 1/3. இந்த கியூப் ரூட்டுக்கு என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 3 the whole power 1/3 கிடச்சிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாகவே 1 plus x the whole power என்ன வரும். நம்ம இதை 6 அவுட்டர் எடுக்கக்கூடாது, எக்ஸ் கியூப் எடுக்கணும். ஏன்னா எக்ஸ் கியூப் தான் உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கு லார்ஜஸ்ட் சொல்லியிருக்கு. அப்போ எக்ஸ் கியூப் அவுட்டர் எடுக்கல எக்ஸ் கியூப் பவர் 1/3 எடுத்துன்னா மீதி 1 plus 6/x cube the whole power 1/3. இதில் x power 3 அவுட்டர் எடுத்துனா x power 3 into 1/3னா 1 plus 3/x cube whole power 1/3. ஸோ 1 plus nx plus n into n minus 1/2 factor into x square போயிட்டே இருக்கும். ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் 1 plus nx. அப்போ 1 plus 1/3 into x-க்கு என்ன வரும் 6/x squared x cube plus x அட்டான்னு போயிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஸ்கொயர்டு வரைக்கும் தேவை. அதனால் நம்ம அடுத்த டைம் போகணும் அவசியம் இல்லை. நான் இங்கே 1 plus nx மட்டும்தான் போட்டிருக்கு. இதுக்கு அடுத்த டைம் நம்ம போடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் அப்ராக்சிமேட்லி 1/1/x ஸ்கொயர் மட்டும் தான் இருக்குது. ஸோ இங்கே நம்மளுக்கு கியூப் வந்து அடுத்து போகவே நம்மளுக்கு என்ன வரும்னா ஸ்கொயர் பண்ணிவிட்டு 6ஆக மாறிடும். அதை நம்ம ரெண்டு போகும் தேவையில்லை. ஸோ மைனஸ் எக்ஸ் இன்ட்டு செகண்ட் டைம் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு இதுக்கு அதே மாதிரி தான் 1 plus nx அப்படியே கம்மி ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை ஃபர்தராக சிம்ப்ளை பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்னா 2/x cube கிடச்சிடும். இந்த இடத்துல சிம்ப்ளை பண்ணிவிட்டு 1/x cube அப்படியே இது இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x plus 2x/x cube இங்கே மல்டிப்ளை பண்ணிவிட்டு மைனஸ் x/x cube போயிட்டே இருக்கும். இதை சிம்ப்ளை பண்ணால் ப்ளஸ் x மைனஸ் x கேன்சலு 2/x squared minus 1/x squared சிம்ப்ளை பண்ணால் 1/x squared வேறு x is sufficiently லார்ஜாக இருக்குல்ல. ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 தட் இஸ் இந்த இடத்துல நெக்லெக்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு இதுக்கு அடுத்த டைம்லாம் போயிட்டே இருக்கும். பட் ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணலாம் ஸ்கொயர் ரேக் மட்டும் கேட்கறதுனால இந்த ஒரு டைம் நம்ம அதை ஹையஸ்ட் ஆகி வச்சு பார்த்தாவே உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு 4th one, prove that root of 1 minus 6 divided by 1 plus x is approximately equal to. ஸோ அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. தேர்ட் ஃபோர்த் கொஸ்டின் இம்பார்ட்டன் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. வேறு எக்ஸ் இஸ் வெரி சுமார். அப்போ எக்ஸ் சுமாராக இருந்ததுன்னா கான்ஸ்டன்ட் தான் நீங்கள் அவுட் எடுக்கணும். ஸோ அப்போனா கான்ஸ்டன்ட் எல்லாமே ஒன்றா இருக்கிறாங்க, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இது நம்ம ரூட்டை செப்பரேட்டாக பிரிச்சுக்கலாம். நியூமரேட்டர் தனியாக பவர் 1/2 டினாமினேட்டர் தனியாக 1/2 டினாமினேட்டர் மேலே கொண்டு போனோம் அப்படின்னா பவரில் -1/2 மாறிடும். ஸோ இப்போ எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா 1 minus x the whole power என்கிற ஃபார்மேட் இருக்குது. இது 1 plus x the whole power minus என்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இதனுடைய ஃபார்முலா நாங்கள் பார்த்தீங்கன்னா 1 minus nx plus n into n minus 1/2 factorial x square plus x எட்டான்னு போயிட்டே இருக்கும். இதுக்கான ஃபார்முலா 1 minus nx பவரில் மைனஸ் வந்தாங்கன்னா அப்போ n into n plus 1 divided by 2 factorial x square கம்மி ஆகிட்டே இருக்கும்.
ஸோ இந்த இடத்துல நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். போத்துமே n-க்கு வந்து 1/2 தான். அப்போ 1 minus nx 1/2 into x n into n minus 1 1/2 into 1 minus 1/2 minus 1/2 factorial x square minus x etc. போயிட்டே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 minus 1/2 x plus 1/2 into 1/2 plus 1/2 factorial x square. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1 minus x by 2 1 இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா minus x by 2 இதை சிம்பிளை பண்ணிடலாம் 1/2 into 1 minus 1/2 by 2 into x square இங்கே பார்த்தீங்கன்னா minus s by 2 1/2 into 3/2 divided by 2 into x square. ஸோ இதுக்கப்புறம் இதை பார்த்தா சிம்பிள் பண்ண 1 minus x by 2 minus x square by 2 இங்கே பார்த்தீங்கன்னா 1 minus s by 2 plus 3x square by 2 18 போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1 minus x square is constant டைம் வேணும், x டைம் வேணும், x square டைம் வேணும். ஸோ அது மட்டும் இருந்தால் போதும், அதுக்கு மேலே வரல தேவையில்லை. அப்போ 1 எடுத்து 3 மல்டிபிள் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா 3 டைம் கிடச்சிடும். இங்கே எடுத்து மல்டிபிள் பண்ணி உங்களுக்கு என்ன வந்து பார்த்தீங்கன்னா minus x by 2 minus x square by 4 minus 3x cube by 16. ஸோ அடுத்து இந்த டைம் எடுத்து இங்கே மல்டிபிள் பண்ணிங்கன்னா x square by 2 செகண்ட் டைம் மல்டிபிள் பண்ணி உங்களுக்கு என்னன்னா x cube by 8. நம்மளுக்கு இந்த x cube டைம்லாம் தேவையில்லை. ஏன் பார்த்தீங்கன்னா நெக்லேட் பண்ணிக்கலாம், நெக்லேட் பவர் ஆஃப் x. நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் தான் இருக்குது, அதுக்கு மேலே நம்மளுக்கு என்னென்னா தேவையில்லை. ஸோ இப்போ அது வரைக்கும் மட்டும் பார்த்தா போதும். ஸோ பாக்கியில் 1 இங்கே எக்ஸ் டைம் மட்டும் பாக்கியில் minus x by 2 minus s by 2 minus 2x by 2 s cube டைம் x ஸ்கொயர் டைம் பார்க்க உங்களுக்கு என்ன வரும்னா இங்கே ஒரு x ஸ்கொயர் 3/8 அடுத்து இங்கே ஒரு x ஸ்கொயர் போட்டு 1/4 இங்கே ஒரு x ஸ்கொயர் பார்க்க -1/8. அப்போ இந்த x cube டைம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நெக்லேட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்லேட் பண்ணதுக்கப்புறம் இதை காமன் நம்ம என்ன பண்ணலாம் 3/8 minus 1/8 2/8 2/8 1/4 1/4 plus 1/4 பார்த்தீங்கன்னா 1/2 கிடச்சிடும். இப்போ டைரெக்டாக போட்டுக்கலாம் 1 minus x plus x square by 2 approximately. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் த ஃபர்ஸ்ட் 6 டைம் ஆஃப் த எக்ஸ்போனன்ட் சீரிஸ். நம்மளுக்கு ஈக்குவல்ஸ்க்கான ஃபார்முலா தெரியும் 1 plus x plus x square by 2 plus s cube by 3 போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு எத்தனை டைம் எழுதுனா 6 டைம் எழுதணும். அதை ஃபார்முலா 6 டைம் இந்த 1 சேர்த்துக்கிட்ட 5 வரைக்கும் போட்டிங்கன்னா போதும். ஏன்னா நம்மளுக்கு x power 1 x square s cube x power 4 வரைக்கும் 4 டைம் ஆயிடும். x power 5 வரைக்கும் 5 டைமு. இந்த கான்ஸ்டன்ட் சேர்த்து உங்களுக்கு என்ன ஆகும்னா x power 5 ஆகிடும். நம்ம பார்க்கல e power 5xக்கான ஃபார்முலா போடல 1 plus 5x divided by 1 factorial plus 5x the whole square divided by 2 factorial 5x the whole cube divided by 3 factorial plus 5x the whole power 4 by 4 factorial 5x the whole power 5 by 5 factorial போயிட்டே இருக்கும். 1 plus 5x இது ஸ்கொயர் பண்ணி 25x square by 2 125x cube divided by 6 625x power 4 divided by 24 இதை மல்டிபிள் பண்ண 3125 divided by 120x power 5 கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா e power minus 2x. ஸோ e power minus s பண்ணலாம்னா 1 minus x plus x square by 2 factorial minus s cube by 3 factorial கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு x power 2x இருக்குது சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். அப்போ 1 minus x power 2x by 1 factorial 2x the whole square divided by 2 factorial 2 minus 2x the whole cube divided by 3 factorial plus 2x the whole power 4 by 4 factorial minus 2x the whole power 5 by 5 factorial. ஸோ நம்மளுக்கு 6 டைம் கொஸ்டின் கேட்குறாங்க. இப்போ இந்த 5 டைம் 5 ஆயிரும். இந்த கான்ஸ்டன்ட் 1 ஆட் பண்ணி 6 டைம் ஆயிரும். கண்டிப்பாக இது எல்லாமே போடணுங்க. கொஸ்டின் 6 டைம் இருக்கான்னு 6 கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ பார்க்கிறோம் 4x square by 2 8s cube by 6 24x power 16x power 4 ஃபேக்டர் அப்படின்னா 1 into 2 into 3 into 4 நம்மளுக்கு தெரியுங்களா. ஸோ மல்டிபிள் பண்ண 6 6 4s are 24. அதே மாதிரி 5 ஃபேக்டர் அப்படின்னா 1 into 2 into 3 into 4 into 5 அப்போ 1 into 2 into 3 into 4 500 120 கிடைச்சோம். நியூமரேட்டர் பண்ண 2 or 5 டைம் மல்டிபிள் பண்ணால் 32. அப்போ 32x power 5 divided by 120. ஸோ ஃபர்தராக சிம்பிளை பண்ணிக்கலாம் 1 minus 2x இங்கே plus 2x square minus 4x by 3 இங்கே plus 2x power 4 divided by 3 minus 4x power 5 by 15 plus etc. Next பார்த்தீங்கன்னா தேர்ட் சப்டிவிஷன் e power 1 by 2x. ஸோ e power 1 by 2x e power பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பார்த்தீங்கன்னா எக்ஸுங்கிற ஃபார்முலா இருக்குது. இப்போ 1 plus x divided by 1 factorial x square வேலை இங்கே x by 2 இருக்கு. அப்போ x by 2 divided by 1 factorial x by 2 the whole square divided by 2 factorial x by 2 the whole cube divided by 3 factorial இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும் 1 divided by x by 2 இதை சிம்பிளை பண்ணிவிட்டு x square divided by 8 இதை சிம்பிளை பண்ணிவிட்டு x cube divided by 8 into 6 இங்கே சிம்பிளை பண்ண x power 4 divided by 16 into 24 x power 5 divided by 32 into 120 இதை மல்டிபிள் பண்ணால் 3840 இங்கே 384 48 84 கிடச்சிது. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் சப்டிவிஷன் ரைட் ஃபஸ்ட்டு 4 டைம்ஸ் ஆஃப் த லாகர்தமிக் சீரிஸ். நம்ம என்ன பண்ணோம் 4 டைம் நீங்கள் ரைட் பண்ணணும். அதே மாதிரி ஃபைண்ட் த இன்டர்வல்ஸ் விச் த எக்ஸ்பென்ஷன் ஆர் வேலிட். நம்ம வேலிடாக கூட டைம்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போ லாக் ஆஃப் 1 plus 4x லாக் ஆஃப் 1 plus xக்கான ஃபார்முலா x minus x square by 2 plus s cube by 3
ப்ளஸ் மைனஸ் எக்ஸட்ரான்னு போயிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு எக்ஸுங்க இடத்துல 4x இருக்குது, அவ்வளோதான். அப்போ எக்ஸுக்கு மேலே 4s போட்டால் 4s minus 4x square by 2 plus 4x cube by 3 minus 4x power 4 by 4 plus எக்ஸட்ரா. இதை சிம்பிளை பண்ணால் 16x square by 2 64x cube by 3 256x power 4 by 4. ஸோ 4x minus 8x square plus 64x cube by 3 minus 64x power 4. இது எப்போ வேலிட் ஆகணும்? மாடலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஒன்றுங்களா? அப்போ மாடலஸ் ஆஃப் 4x லெஸ் தென் 1. அப்போ மாடலஸ் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1/4. ஸோ அதே மாதிரி செகண்ட் லாக் ஆஃப் 1 minus 2x. ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3 போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மைனஸை காமன் எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ரெண்டுமே இங்கே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸ் ஆல்ட்ரேட்டாக போயிட்டுருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் காமன் யூஸ்ட் வரும் இல்லையா? அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள், ரெண்டு ஃபார்முலா கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் அப்படி எக்ஸட்ரா கன்வீனியாக இருக்கும். இப்போ எக்ஸுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? 2x யூஸ் பண்ணிடுங்க. மைனஸ் ஆஃப் 2s ப்ளஸ் 2x த ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 2 ப்ளஸ் 2x த ஹோல் கியூப் டிவைட் பை 3 ப்ளஸ் 2x த ஹோல் பவர் 4 டிவைட் பை 4. ஸோ ஃபர்தராக சிம்பிளை பண்ண அப்படின்னா 4x ஸ்கொயர் பை 2 8x கியூப் பை 3 இங்கே 16x பவர் 4 by 4. So again the 2 ஆல் டிவைட் பண்ணால் 2x ஸ்கொயர், இங்கே 8x கியூப் பை 3 ப்ளஸ் 4x பவர் 4. நம்மளுக்கு மாடலஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது 2x லெஸ் தென் 1 அப்போ எக்ஸ் லெஸ் தென் 1/2 கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு லாக் ஆஃப் 1 ப்ளஸ் 3s டிவைட் பை 1 மைனஸ் 3s. லாக் ஆஃப் 1 ப்ளஸ் s டிவைட் பை 1 மைனஸ் எஸ்க்கான ஃபார்முலா 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் எஸ் பவர் 5/5 ப்ளஸ் எக்ஸட்ரா கன்வீனியாக இருக்கும். ஸோ பாக்கி நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸுங்க இடத்துல 3x இருக்குது. அப்போ 2 இன்ட்டு 3s ப்ளஸ் 3x கியூப் பை 3 ப்ளஸ் 3x பவர் 5/5 ப்ளஸ் 3x பவர் 7/7 ப்ளஸ் அப்படி எக்ஸட்ரா. ஸோ 3x 3 கியூப் 27x கியூப் பை 3 3 5 டைம் மல்டிபிள் பண்ணால் 243x பவர் 5/5 3 7 டைம் மல்டிபிள் பண்ணால் 2187x பவர் 7 டிவைட் பை 7. ஸோ மாடலஸ் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1 அப்படிங்கிறனால மாடலஸ் ஆஃப் 3x லெஸ் தென் 1, எக்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1/3 கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் சப்டிவிஷன் லாக் ஆஃப் 1 மைனஸ் 2s டிவைட் பை 1 ப்ளஸ் 2x. நம்மளுக்கு லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எஸ் டிவைட் பை 1 மைனஸ் எஸ்க்கான ஃபார்முலா தெரியும் கரெக்டுங்களா? ஸோ லாக் ஆஃப் 1 ப்ளஸ் எக்ஸ் டிவைட் பை 1 மைனஸ் எஸ்க்கான ஃபார்முலா தெரியும். நம்மளுக்கு இங்கே லாக் ஆஃப் 1 மைனஸ் எஸ் டிவைட் பை 1 ப்ளஸ் எஸ் மாதிரி இருக்குது. ஸோ அதை மைனஸ் அவுட்டர் எடுத்துகிட்டு அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணால் நியூமரேட்டர் டினாமினேட்டர் மாறுது கரெக்டுங்களா? லாக் ஆஃப் 1 ப்ளஸ் 2s டிவைட் பை 1 மைனஸ் எஸ். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் ஏ மைனஸ் லாக் பின்ட்டு வரும். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மைனஸ் அவுட்டர் எடுத்தோன்னா லாக் பி மைனஸ் லாக் ஏன்னு வரும். அப்போ லாக் பி பை ஏ. அப்போ லாக் ஏ பை பியை லாக் பி பை ஏன்னு மாற்றணும் மைனஸ் மாதிரி வரும். அப்போ அந்த மைனஸ் நம்மளுக்கு 2 இன்ட்டு 2x எக்ஸுங்கிறத 2x அப்போ எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 எக்ஸ் பவர் 5/5 எக்ஸ் பவர் 7/7 போயிட்டே இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்குற 2 கியூப் பார்த்தீங்கன்னா 8x கியூப் பை 3 32 எக்ஸ் பவர் 5/5 2 7 டைம் மல்டிபிள் பண்ணால் 128 எக்ஸ் பவர் 7/7 ப்ளஸ் எக்ஸட்ரா. இது மாடலஸ் ஆஃப் 2x பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1. அப்போ மாடலஸ் ஆஃப் எக்ஸ் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 1/2 எடுத்துகிட்டு வேலிடாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின். If y equal to x plus x square by 2 plus x cube by 3 plus x power 4/4 then so that அவங்களே ஆன்சர் கொடுத்துருக்கு. given பார்த்தீங்கன்னா y equal கொஸ்டினில் கிவனாக இருக்குது. நம்மளுக்கு போத் சைடு மைனஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா மைனஸால் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். மைனஸ் ஒய் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 ப்ளஸ் எக்ஸ் பவர் 4/4. ஸோ நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும் லாக் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ்க்கான ஃபார்முலா தான் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 மைனஸ் எக்ஸ் கியூப் பை 3. ஸோ போத் சைடு இங்கே மைனஸ் வரும். இப்போ லாக் போனால் போத் சைடு எக்ஸ்போனன்ஸ் எடுத்தோம்னா இப்போ இ பவர் மைனஸ் ஒய் ஈக்குவல் இ பவர் லாக் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் இ லாக் கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு 1 மைனஸ் எக்ஸ் கிடச்சிடும். இ பவர் மைனஸ் ஒய்க்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் மைனஸ் ஒய் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸட்ரா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா போத் சைடு இந்த 1 கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் மைனஸ் ஒய் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் எக்ஸட்ரா ஈக்குவல் டு மைனஸ் எக்ஸு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் அப்படியே வச்சுக்கலாம் மைனஸாக மட்டும் மீதி ரிமைனிங் மூவ் பண்ணிங்கன்னா ஒய் மைனஸ் ஒய் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் ப்ளஸ் ஒய் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் ப்ளஸ் ஒய் பவர் 4/4 ஃபேக்டோரியல். ஸோ இதுதான் உங்களுக்கு என்னென்னா தேவையான ஆன்சர். ஸோ அடுத்து பார்க்குற 8th கொஸ்டின். இஃப் p minus q small compared to either p or q then the so that nth root of p by q is approximately n plus 1 into p plus n minus 1 divided by into q divided by n minus 1 into p plus n plus 1 into q. Hence 8th root of 15 plus 16 15/16 நீங்கள் ஃபைண்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு இதை ப்ரூவ் பண்ணால் ஆர்பிச்சஸ் எடுத்துக்கலாம். n plus 1 into p plus n minus 1 into q divided by n minus 1 into p plus n plus 1 into q.
ஸோ இதுக்கப்புறம் இந்த பி நேரம் மல்டிபிள் பண்ணிடுங்க, கியூவை மல்டிபிள் பண்ணிடுங்க. அப்படி மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன என்பி ப்ளஸ் பி ப்ளஸ் என்கியூ மைனஸ் கியூ டிவைட் பை என்பி மைனஸ் பி ப்ளஸ் என்கியூ ப்ளஸ் கியூன்னு கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த 2 டைம்லேருந்து n அவுட் எடுத்துக்கலாம். டினாமினேட்டர் இந்த 2 டைமில் என்ன ஆகுது n இன்ட்டு பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் பி மைனஸ் கியூ டிவைட் பை n இன்ட்டு பி ப்ளஸ் கியூ மைனஸ் ஆஃப் பி மைனஸ் கியூ. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா n இன்ட்டு பி ப்ளஸ் கியூ காமன் அவுட் எடுத்துட்டா உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் பி மைனஸ் கியூ டிவைட் பை n இன்ட்டு பி ப்ளஸ் கியூ. அதே மாதிரி இங்கே 1 n ப்ளஸ் பி அவுட் தான் 1 மைனஸ் பி மைனஸ் கியூ டிவைட் பை n இன்ட்டு பி ப்ளஸ் கியூன்னு கிடச்சிடும். இது ரெண்டையும் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு என்னென்னா 1 பை n தட் இஸ் பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் இங்கே இருக்கும், இங்கே 1 பை n இன்ட்டு பி மைனஸ் கியூ டிவைட் பை பி ப்ளஸ் கியூ. அதே மாதிரி டினாமினேட்டரில் இங்கே 1 மைனஸ் 1 பை n இன்ட்டு பி மைனஸ் கியூ டிவைட் பை பி ப்ளஸ் கியூ. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தெரியும் 1 ப்ளஸ் nx அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா 1 ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் பவர் n 1 மைனஸ் எக்ஸ் த ஹோல் பவர் n ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாங்களா. நம்ம ஃபார்முலா தெரியும் 1 ப்ளஸ் எக்ஸ் த ஹோல் பவர் n அப்படின்னா 1 ப்ளஸ் nx ப்ளஸ் n இன்ட்டு n மைனஸ் 1 டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். 1 minus x the whole power என்ன 1 minus nx plus n into n plus 1 divided by 2 factor into x square போயிட்டே இருக்கும். அப்போ 1 plus nx இங்கே 1 minus nsங்கிற ஃபார்முலா இருக்குது. 1 plus ns நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 1 plus x the whole power n. அப்போ 1 plus p minus 2 divided by p plus q whole power 1 by n. அதே மாதிரி 1 minus x the whole power என்ன நம்மளுக்கு 1 minus x equal p minus q divided by p plus q whole power 1 by n எடுத்துக்கலாம். ஸோ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா p plus q plus p minus q by p plus q power 1 by n. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா p plus q plus minus p plus q divided by p plus q whole power 1 by n. டினாமினேட்டரை கேன்சல் பண்ணுறோம்னா 2p divided by 2q whole power 1 by n. ஸோ 2வை கேன்சல் பண்ணால் p by q whole power n. இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம் nth root of p by q எழுதிக்கலாம். nth root of p by q இதான் உங்களுக்கு தேவையான ஆன்சரு. நெக்ஸ்ட்டு இதிலேருந்து என்ன பண்ணிங்க பார்த்தீங்கன்னா 15 by 16 நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். 15 by 16 என்ன பண்ணிங்கன்னா இங்கே n வந்து 8 அப்போ 8 + 1 இன்ட்டு பிக்கு வந்து 15. அதே மாதிரி n-க்கு பதில் 8 n-க்கு பதில் 8 பிக்கு பதில் 15 q-க்கு பதில் 16 சொல்லிட்டு இந்த ரிலேஷனை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 9 × 15 + 7 × 16 divided by 7 × 15 + 9 × 16. இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 247 divided by 248 that is 0.99196 உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஸோ அதே மாதிரி 9th question find the coefficient of x power 4 in the expansion. ஸோ இது நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம் கிடைக்கக்கூடிய x power 4 டைம் மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சா போதும். ஸோ அதை அப்படியே வச்சுக்கலாம். இந்த டைம் என்ன பண்ணால் கிவன் டைம் இது இருக்கா இது ஈக்குவல் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 3 இன்ட்டு இந்த டினாமினேட்டர் e பவர் நியூமரேட்டர் மூவ் பண்ணால் e பவர் மைனஸ் 2xன்னு கிடச்சிரும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் அப்படியே இருக்குது. e பவர் மைனஸ் எக்ஸ்க்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 minus x plus x square by 2 factorial minus s cube by 3 factorial plus etc போயிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல x-க்கு என்ன 2x அப்போ 1 minus 2x by 1 factorial plus 2x the whole square divided by 2 factorial minus 2x the whole cube divided by 3 factorial plus 2x the whole divided by 4 factorial minus etc போயிட்டே இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை சிம்ப்ளை பண்ணால் 4x square by 2 இங்கே 8x cube divided by 6 இங்கே 16x power 4 divided by 24 plus etc. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வருது பார்த்தீங்கன்னா சிம்ப்ளை பண்ணிங்கன்னா 1 minus 2x plus 2x square minus 4 by 3x cube plus 2x power 4 divided by 3. நம்மளுக்கு x power 2 மட்டும் தான் கேட்குறாங்க, அதுக்கு மேலே நம்மளுக்கு தேவையில்லை. அப்போ மல்டிப்ளை டு கெட் x power டைம் ஒன்லி. நம்ம இதில் x power டைம் வரக்கூடிய டைம் மட்டும் மல்டிபிள் பண்ணால் போதும், அதுக்குமே நம்மளுக்கு தேவையில்லை. எல்லாமே மல்டிபிள் பண்ணாலும் நமக்கு வேஸ்ட்டு தான். ஸோ அப்போ இதை கான்ஸ்டன்ட் x power 4 மல்டிபிள் பண்ணிடுங்க. இந்த x இங்கே x cube போட மல்டிபிள் பண்ண x power 4 x ஸ்கொயர் இங்கே x ஸ்கொயர் மல்டிபிள் பண்ண x power 4. ஸோ அதான் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். அதை மட்டும் நீங்கள் மல்டிபிள் பண்ணிடலாம். x power 4 காமன் எடுத்துட்டிங்கன்னா 2 + 16 by 3 + 2 கிடைக்கும். இது எல்சிஎம் எடுத்துன்னா 28 by 3 x power 4. நம்மளுக்கு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power 4 மட்டும் கேட்டிருக்கு. அப்போ 28 by 3. சப்போஸ் எக்ஸ் கியூப் கேட்டாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டைமை எதை கூட மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ் கியூப் வருமோ அதை மட்டும் ஃபைண்ட் பண்ணால் போதும். ஸோ கொஸ்டினில் எதனுடைய பவர் கேட்குறாங்களோ அதனுடைய பவர் மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா போதும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 10th question find the value of summation n equal to 1 to infinity 1 by 2n minus 1 into 1 by 9 power n minus 1 plus 9 power 2n minus 1. ஸோ இதுதான் கிவனு. இந்த கிவன் டைமில் n பவரில் 1 போடணும். 1 to infinity ஃபஸ்ட்டு 2 3 டைம் போடலாம், அதுக்கு மேலே எக்ஸட்ரா. ஸோ n பவர் 1 போட்டோம் அப்படின்னா 1 by 1 கிடச்சிடும். இங்கே 1 by 9 power 0 9 power 1 கிடச்சிடும் ப்ளஸ் 1 by 9 power 1. n பவர் 2ன்னு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் டைம் கிடச்சிடும். n பவர் 2 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1 by 3 into 1 by 9 ப்ளஸ் 1 by 9 க்யூப்னு கிடச்சிடும்.
ப்ளஸ் 1/5 இன்ட்டு அதே மாதிரி எனக்கு 3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 1/5 இன்ட்டு 1/5 இன்ட்டு 1/9 ஸ்கொயர் ப்ளஸ் 1/9/5 கிடைக்கும் ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த டைம் ஒன்றும் பண்ணல, சம்மேஷனில் தான் நம்ம எக்ஸாம் பண்ணிக்கலாம். சம்மேஷன்னா n1 2 3 4 அப் டு எக்ஸெட்ரா இன்க்ரீட் வரைக்கும் போகும். n-க்கு 1 போட்டிங்கன்னா இந்த டைம் கிடைக்கும், n-க்கு 2 போட்டிங்கன்னா இந்த டைம் கிடைக்கும், n-க்கு 3 போட்டிங்கன்னா இந்த டைம் ப்ளஸ் எக்ஸெட்ரா. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆர்டர், நம்மளுக்கு இதெல்லாமே அடிஷன் தான் இருக்குது. அப்போ நான் ஃபஸ்ட் டைம்லாம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செப்பரேட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். இந்த செகண்ட் டைம்லாம் நீங்கள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செப்பரேட்டாக ஆட் பண்ணுறேன். இந்த ஒர்க் மட்டும் தான், ஆனால் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி மாற்றி எழுதியிருக்கு, அவ்வளோதான். சின்ன ஆல்ட்ரு மட்டும் தான் பண்ணியிருக்கு. ஸோ எல்லாமே அடிஷன் தான். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் மட்டும் பாக்கியில் இது ஃபஸ்ட் டைமு, இதோடைய ஃபஸ்ட் டைமு, இதோடைய ஃபஸ்ட் டைமு, அதை மட்டும் பாக்கியில் 1 ப்ளஸ், ஏன்னா 9/0 1, அப்போ 1 மட்டும் தான் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 1/3 இன்ட்டு இந்த 9 என்ன பண்ணிங்கன்னா 3 ஸ்கொயர் எழுதியிருக்கு, 1/3 இன்ட்டு 1/3 ஸ்கொயர். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1/5 இன்ட்டு 3/4 கிடைக்கும், 1/5 இன்ட்டு 3/4. ஸோ அதே மாதிரி செகண்ட் டைம் பார்க்கலாம், இதோடைய செகண்ட் டைமு, இதோடைய செகண்ட் டைமு, இதோடைய செகண்ட் டைம், அதை செப்பரேட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ 1/9 1/3 இன்ட்டு 1/9 கியூப்பு, அதே மாதிரி 1/5 இன்ட்டு 1/9/5 ப்ளஸ் எக்ஸெட்ரான்னு போயிட்டே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்முலா டைப் வர வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1/x ப்ளஸ் x3/3 ப்ளஸ் x4/5/5 இதெல்லாம் சேம் பவர்லேயும் பேசி சேம் வர மாதிரி பார்க்கலாம். ஸோ ஆனால் இங்கே அந்த மாதிரி இல்லை, ஏன்னா இங்கே 3 ஸ்கொயர் இருக்குது, 3/4 இருக்குது. அப்போ ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 3ஆல் டிவைட் பண்ணுறோம். இந்த ஃபஸ்ட்டு டைமில் மட்டும் ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டு 3ஆல் டிவைட் பண்ணுறோம். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறதை அவுட் வச்சுட்டு டிவைட் வரக்கூடிய 3யை மட்டும் இன்னரில் கொண்டு போயிருங்க. அப்படி இன்னரில் கொண்டு போயிட்டீங்கன்னா 1/3 இன்ட்டு 1/3 கியூப்னு கிடச்சிரும், 1/5 இன்ட்டு 1/3/5 ப்ளஸ் எக்ஸெட்ரா. செகண்ட் டைமில் எந்த சேஞ்சுமே இல்லை, அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எந்த ஃபார்மாட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு log of 1 + x / 1 - xனா 2 × x + x³ 3 x/5/5. தட் இஸ் இந்த டிவைட் இருக்கிற மல்டிபிள் கொடுத்தவங்க டிவைடாக மாறிடும். ஸோ கேர்ஃபுல்லாக பாருங்கள், 1/2 × log of 1 + x / 1 - x எழுதிக்கலாம். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா x³ தட் இஸ் x/1 ப்ளஸ் x³ 3 ப்ளஸ் x/5/5 இந்த மாதிரி போயிட்டே இருந்ததுன்னா, ஸோ அப்படி அதுக்காக தான் நாங்கள் என்ன பண்ணியிருக்கேன், இந்த டைம் மாற்றிருக்கு. தட் இஸ் பார்த்தீங்கன்னா இது x 1/9 x³ 3ங்கிற மாதிரி இருக்கும், x/5/5ங்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஆர்டர் பண்ணி காமிச்சிருக்கு. இந்த நியூமரேட்டர் இந்த டைம் இந்த மாதிரி எழுதிக்கலாம், 3 வச்சுட்டு 1/3/1. இது பார்த்தீங்கன்னா 1/3 the whole cube 1/3 the whole cube எழுதிட்டு இந்த 3 அப்படியே வச்சுக்கலாம். 1/3 the whole 4/5/5 வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா x/1 x³ 3 x/5/5ங்கிற மாடலில் போயிட்டே இருக்குது. ஸோ அந்த இடத்துல எக்ஸுங்கிறது நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1/3 இருக்குது. அதே மாதிரி ப்ளஸ் செகண்ட் டைம் எக்ஸுங்கிறோம் 1/9 1/9 the whole cube / 3 1/9 the whole 4/5/5 போயிட்டே இருக்கும். இந்த ஃபார்முலா இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த இடத்துல ஒரு 3ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 3ஆல் டிவைட் பண்ணியிருக்கு. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட் டைம் தட் இஸ் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் எல்லாம் செப்பரேட்டாக ஒரு சின்ன ஆர்டர் இதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு உங்களுக்கு ஈஸியாக போட முடியும். ஃபஸ்ட் டைம் எல்லாம் செப்பரேட்டாக பார்க்கணும், செகண்ட் டைம் எல்லாம் நீங்கள் என்ன பண்ணால் செப்பரேட்டாக பார்க்கணும். அப்படி செப்பரேட்டாக பார்த்ததுனால ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் 3ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறீங்க. அது டிவைடை மட்டும் இன்னரில் கொண்டு போயிடும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபார்முலா டைப்பில் மாறிடும். இந்த ஃபார்முலா படி 3 அப்படியே இருக்கும். நம்மளுக்கு 1/2 × log of 1 + x x-க்கு வர 1/3 இருக்குது டிவைட் பை 1 - x. அப்போ 1/2 × log of x-க்கு வர 1/9 இருக்குது. அப்போ 1 + 9 டிவைட் பை 1 - 1/9. இது எல்சிஎம் எடுக்கிறோம் அப்படின்னா இது 4/3 இங்கே 2/3 கிடைக்கும், இங்கே 10/9 இங்கே பார்த்தீங்கன்னா 8/9. ஸோ இது இடத்துல டினாமினேட்டர்ஸ் ரெசிபிளாக மாத்திரம் log 1 கிடச்சிடும். இது சேஞ்ச் பண்ணிக்கலாம் log 5/4. ஏன்னா 1/2 அவுட்டர் எடுத்தோம் அப்படின்னா 3 log 2 இங்கே பார்த்தீங்கன்னா log 5/4 log a + log b இருக்காமல் log a × b அப்படி டிவைட் பண்ணி போட்டோம்னா 1/2 × log 10 கிடச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 5.25 prove that cube root of x³ + 7 minus cube root of x³ + 4 is approximately equal to 1/x², when x is large. ஸோ அப்போ எக்ஸ் லார்ஜாக இருக்கிறாங்க, இங்கே எக்ஸ் அவுட்டரில் எடுக்கணும். எக்ஸ் ஸ்மாலாக இருந்தது அப்படின்னா கான்ஸ்டன்ட் அவுட்டர் எடுக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ கியூப் ரூட்னா x³ பவர் 1/3 இதனுடைய பவர் 1/3 எழுதிக்கலாம். ஸோ இங்கே எக்ஸ் லார்ஜாக இருக்குன்னா x³ அவுட்டர் எடுக்கிறோம் அப்படின்னா 1 + 1/x³ the whole power 1/3. ஸோ அதேமாதிரி இங்கே பார்க்கல x³ பவர் 1/3 1 + 4/x³ பவர் 1/3. இங்கே 1 + x the whole power ஃபார்முலா
1 ப்ளஸ் என்எக்ஸ் ப்ளஸ் n இன்ட்டு n மைனஸ் 1/2 ஃபேக்டர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு அப்ராக்சிமேட் இது வரைக்கும் சொல்லியிருக்கோம் 1/x ஸ்கொயர் மட்டும் வரும், அதுக்கு மேலே தேவையில்லை. ஸோ அப்படி பார்க்க நம்மளுக்கு என்ன வேணும், இந்த டைம் எக்ஸு 1 ப்ளஸ் என்எக்ஸு இங்கே என்எஸ்க்கு கியூப் வரதுனால நம்ம அடுத்த டைம் போடணும் அவசியம் இல்லை. இங்கே 1 ப்ளஸ் என்எஸ் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு. மைனஸ் எக்ஸ்ன்ட்டு இதே மாதிரி இங்கேயும் 1 ப்ளஸ் என்எஸ் எனக்கு ஒரு 1/3 எக்ஸ்க்கு ஒரு 4/x கியூபு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் இன்னரில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 7/3 எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் என்ன மைனஸ் எக்ஸ் மைனஸ் 4/3 எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ இது ஃபர்தராக எக்ஸை பார்த்தீங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ 7/3 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4/3 எக்ஸ் ஸ்கொயர் 3/3 எக்ஸ் ஸ்கொயர்ங்கிறது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 1/x ஸ்கொயர் அப்ராக்சிமேட்டாக கிடைச்சிடும். ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் முடிஞ்சது, இந்த சாப்டரும் முடிஞ்சது. இந்த சாப்டர் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் பைனாமியல் தியரம், அதனுடைய தியரம் மட்டும் 1 + x ஹோல் பவர் n ஈக்குவல் டு ஃபார்முலா யூஸ் பண்ணுறீங்களா, அங்கே 1 + x a + b ஹோல் பவர் n இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. அந்த பைனாமியல் தியரத்தில் ஜென்ரல் டைம் கண்டுபிடிக்கிறது பார்த்தோம். நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் பார்த்தோம். தேர்ட் எக்ஸசைஸ் சீரிஸ் பார்த்தோம். ஃபோர்த் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா சம் ஸ்பெஷல் டைப்ஸ். அது பைனாமியல் தியரத்தில் நம்ம பைனாமியல் தியரம் என்ன பார்த்தீங்கன்னா x + a ஹோல் பவர் n a + b ஹோல் பவர் n பார்த்துருந்தோம். அந்த a + b ஹோல் பவர் n ஏக்கு பதிலாக 1, பிக்கு பதிலாக எக்ஸ், என்க்கு பதிலாக 1, என்க்கு பதிலாக 2 இந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு சம் ஸ்பெஷல் கேஸ் கிடைக்கிது. அந்த கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 + x ஹோல் பவர் n ஃபார்முலா, அதே மாதிரி 1 - x ஹோல் பவர் n, போதே 1 + x ஹோல் பவர் -n, 1 - x ஹோல் பவர் -n, e பவர் x இதுக்கான ஃபார்முலா இருந்தது. இந்த 1 + x ஹோல் பவர் log of 1 + x log of 1 - x இதெல்லாம் ஆட் பண்ண என்ன ஆகும், சப்ராக்ட் பண்ண என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சம் ஸ்பெஷல் கேஸ் இருக்குது. இன்றைக்கி இது கிளாஸில் எங்களோட கொடுத்துருக்கோம். ஸோ அந்த ஸ்பெஷல் கேஸ் மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுன்னா அது கேஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா சம் போடுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த சாப்டர் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.